ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம அமேசான் பிரைம்ல தமிழ் டப்பிங்ல ஒரு மாஸ்டர் ஹாரர் படமாக வெளியான பீஸ்ட் ஆஃப் வார் படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். இது ஒரு உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு படமா இருக்கு. இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். 1942ல வேர்ல்டு வார் அப்ப ஆஸ்திரேலியால ஒரு செட் ஆஃப் சோல்ஜர்ஸ்க்கு ட்ரைனிங் தரப்படுது. அந்த ட்ரைனிங்ல எந்த ஒரு சோல்ஜரையும் விட்டுட்டு வரக்கூடாது வார் நடக்கும்போது அப்படின்ற மாதிரியான ஒரு ட்ரைனிங் தரப்படுது. இவங்க போற ஒரு மிஷன்ல பாத்தீங்கன்னா எதிரிகள் இவங்களோட ஷிப்பை வந்து அட்டாக் பண்ணி அதை கவுத்துடுறாங்க. அதுல இருக்கிற சோல்ஜர்ஸ் பாத்தீங்கன்னா உயிர் தப்பிச்சு வந்து கடலுக்கு நடுவுல மிதந்துட்டு இருக்காங்க. பட் இவங்க வந்த கவுண்டை விட திரும்ப வர கவுண்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்கே அப்படின்ற மாதிரி அதுக்கான காரணத்தை பார்க்கும்போது அப்பதான் அவங்களை வேட்டையாட ஒரு ஷார்க் அங்க சுத்திட்டு இருக்கு அப்படின்றதே அவங்களுக்கு தெரியுது. இதுக்கப்புறமா அந்த செட் ஆஃப் சோல்ஜர்ஸ் ஷார்க் கிட்ட இருந்து தப்பிச்சாங்களா அப்படின்றத இந்த படத்துடைய கதையே. படத்துடைய டைரக்டரான கியா ரோச் டர்னர் பாத்தீங்கன்னா ஒரு கிளவரான டைரக்ஷன் அண்ட் எக்ஸிகியூஷனை இந்த படத்துக்கு கொடுத்திருக்காரு. அதுதான் இந்த படத்துடைய பலம் அப்படின்னே சொல்லலாம். மேன் வர்சஸ் நேச்சர் மோட்ல தான் இந்த படமே இருக்கும். நம்மளுக்கு நல்ல பரிச்சயமான ஒரு ஷார்க் ஸ்டோரியை இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்கிரீன் பிளே மூலமா கொடுத்ததுனால இந்த படம் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஜாஸ் மூவிக்கு ஒரு ட்ரிபியூட்டா நிறைய காட்சிகளை இந்த படத்துல வச்சிருக்காங்க. இந்த படத்துல இருக்க கேரக்டர்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாவே கனெக்ட் ஆச்சு. அந்த கேரக்டர்ஸ் எல்லாமே எப்படியாவது அந்த ஷார்க் கிட்ட இருந்து தப்பிச்சிடணும் அப்படின்ற ஒரு தாட் பாத்தீங்கன்னா ஆடியன்ஸ்க்கு இருக்கிற மாதிரி அமைச்சிருக்காங்க. பிராக்டிகல் எஃபெக்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஓல்ட் ஃபேஷன்டா இருந்தாலுமே எஃபெக்டிவா இருக்கு. இந்த படத்துல ஒரு சில ஷார்க் அட்டாக் சீக்வன்ஸும் அதை எப்படி அவங்க அணுகுறாங்க அப்படின்றது பார்க்கிறதுக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்கும். ஷார்க்குடைய அந்த ஃபியர் ஃபேக்டர் அப்படின்றது ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு. இந்த படத்துக்கான ஒரு நல்ல கான்ஃபிளிக்டா அமைஞ்சிருக்கு. இந்த படத்துல ஒரு டைட்டான ஸ்கிரீன் பிளே கொடுத்திருப்பாங்க. தேவையில்லாத சீக்வன்ஸ் எதுவுமே இருக்காது. இந்த படத்துல எதுவுமே புதுசா இருக்காது. இருந்தாலுமே ஒரு ஓல்டு ஃபார்முலா வச்சு ஒரு என்டர்டெய்னிங்கான ஒரு ஷார்க் மூவி கொடுத்திருக்காங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நீங்க ஒரு ஷார்க் அட்டாக் மூவி ஃபேனா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த படம் உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணும். பேசிங் நல்லா இருக்கு. பெருசா டல் மூமெண்ட் எதுவுமே இல்ல. மொத்தத்துல இது ஒரு நல்ல ஷார்க் அட்டாக் மூவியா வந்திருக்கு. படத்துல அடர்கான இல்ல இருந்தாலுமே கோர் எலிமெண்ட்ஸ் அதிகமாவே இருக்கு. சோ அதுக்கு ஏத்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. பீஸ்ட் ஆஃப் வார் படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 6 out of 10.